அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கும் நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது 28/7/2024 முதல் மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. 3/8/2024 வரை ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரூணரோக சத்ருஸ்தானத்தில் 1ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. இது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு 3ஆம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். அவருடன் செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக உருவாக்குவது நிச்சயம் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. விரயத்தில் சனியினுடைய வகரம் மிக பெரிய அளவில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தவிடுபடி ஆக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஜென்ம ராசியில் ராகு மற்றும் மதமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக இல்லை. முக்கூட்டு கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. சுக்கிரன் வித்யாகாரகரான புதன் சூரியன் என 3 கிரக நிலைகள் பஞ்சமஸ்தானத்தில் வலம் வருவதால் பல நல்ல மாறுதல் உண்டு. சந்திரன் ஜென்மம் 1, 2, 3 பல இடங்கள்ல மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே மந்தமான சூழ்நிலைகள் மாறி விறுவிறுப்பு பெறக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. மிக விரைவில் வளர்பிறை சந்திரனாகவும் மாறுகிறார். எனவே திட்டமிட்டதை விட பல காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. மேலும் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கும்போது நிச்சயமாக தன மற்றும் பாக்கியாதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதோடு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று தாமாகவே காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் இந்த தருணத்தில் விலகுகிறது. தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நகர்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்கலாங்க. புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. புதிய இடம் வீடு வீட்டுமனை போன்றவை எதிர்பாராமல் தாமாகவே கிடைப்பதற்கான சூழலும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் நிம்மதியும் நிறைந்து வருவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உண்டுங்க. எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகளும் அரசியல் துறை ரீதியான பணிகளும் சிறப்பாக அமையக்கூடிய சூழல் வலுவாக உண்டு. இருப்பினும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது ஜென்மத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருப்பதால் கற்பனையான கவலை கற்பனையான பயம் போன்றவை இருக்கலாம். அது போன்ற சிந்தனைகளையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் தவிர்ப்பது நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த வேளையில் பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் தாமாகவே பல எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.